வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கத்து உங்களை வரவேற்கிறேன். ஆகஸ்ட் மாத புக்கால் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல் பாகத்தில் நிறைய புத்தகங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், 5 பல்வேறு பதிப்பகங்கள், 5 பதிப்பகங்கள் சொல்ல முடியாது, பல்வேறு பதிப்பகங்கள்லேருந்து நமக்கு வந்திருக்கு. முதல் பாகம் பார்த்தாச்சு. 2ஆம் பாகத்தில் தொடர்ச்சியாக பார்ப்போம். முதல்ல பார்க்க வேண்டியது முயற்கூடு பதிப்பகத்தின் 3 முக்கியமான நூல்கள். கூப்பாரா சிறுகதைகள், தஞ்சை பிரகாஷ் சிறுகதைகள், இது எல்லாமே முழு தொகுப்பு. அடுத்து கந்தர்வன் சிறுகதைகள். இந்த கந்தர்வன் தான் கொஞ்சம் ரீப்ரிண்ட் போயிடுச்சு, அதனால் கிடைக்க ரொம்ப டிமாண்ட் ஆகி ரொம்ப நாளாக அந்த கந்தர்வன் கேட்டவங்களுக்கு மட்டும் புக் அனுப்பாமலே வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோன்னா கூப்பாரா கதைகள் 250 ரூபாய் விலை, பார்த்தோன்னா 400 ரூபாய். நமக்கு வந்து மக்கள் பதிப்பாக நமக்கு ஒரு ஆஃபரில் 250 ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்து தஞ்சை பிரகாஷ் கதைகள், அதுவும் 400 ரூபா விலை எம்ஆர்பி, நமக்கு ஒரு 250 ரூபா மக்கள் பதிப்பில் தர்றாங்க. கந்தர்வன் மட்டும் விலை ஏறி போச்சு. நானே நம்ம சேனலில் 250 ரூபாய்க்கு நிறைய பேர் கொடுத்தேன். இப்போ பார்த்தோன்னா விலை வந்து 300 ரூபாய். அதான் சொல்கிறது, நம்ம அந்த சேனல் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த ஆஃபர் டைம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் வாங்கிடலாம். ஆஃபர் டைம் முடிஞ்சுன்னா ஒவ்வொன்றுமே மறுபதிப்பு. இப்போ சீர்வாசரோட நான் காமிக்கிறேன் பாருங்கள், சில புத்தகங்கள்லாம் விலை ஏறிடுச்சு. அடுத்து வரும்போது இப்போ ரேட்டு ஏறத்தான் போகுது. அடுத்தது இது நம்ம ஷார்ட் ஸ்டுடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சிறந்த 10 நாவல்கள்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பாக்ஸ் சூப்பராக பண்ணி 550 ரூபா விலை. இதில் உள்ள புத்தகங்களை வாசித்தேன். தனி வீடியோவில் நான் ஒவ்வொரு புத்தகத்தையும் காமிச்சிருக்கேன் ஷார்ட் ஸ்டுடியோவில். முதல்ல ஒன்று தனிவழி, ஆர் சண்முக சுந்தரம் அவர்கள் எழுதியது. 2வது அபிதா லாசரா அவர்கள் எழுதியது. 3வது அசுரகணம், கானா சுப்பிரமணியம் அவர்கள் எழுதியது. பாலும் பாவையும், விந்தனுடைய ஒரு சிறு நாவல் இங்கே இருக்குது. விந்தனுடைய முழு தொகுப்பும் நம்ம சீர்வாசரோட புத்தகங்களில் இருக்குது. அடுத்து கோதை தீவு, வரா அவர்கள் எழுதியது. மிஷன் தெரு, தஞ்சை பிரகாஷ். ஆக்சுவலாக தஞ்சை பிரகாஷ் நான் ஜூலையில் வாசித்த புத்தகங்களில் ஒன்று. பட் மந்த்லி வீடியோ எடுக்கும்போது நான் மறந்துட்டேன். அப்புறமா வீடியோ எடுத்து பார்க்கும்போது தான் பார்த்தேன். மிஷன் தெரு ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த புத்தகத்தை பற்றி இப்போ சொல்லலாம். தஞ்சை பிரகாஷோட அது வந்து ஒரு முழுவதும் என்னை ஈர்த்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லை அப்படின்னு ஒதுக்கிடவும் முடியாது. ஏன்னா ஒரு பெண் காலங்காலமாக எப்படி ஒடுக்கப்படுகிறாள் அப்படிங்கிறத மிஷன் தெருவில் சொல்லலாம். நல்ல ஒரு ஜாலியாக வீட்டில் வளர்ந்துக்கிருக்க பொண்ணு, ஒரு வெள்ளைக்காரனால் அவளை வந்துட்டு ஒரு என்ன சுதந்திரத்துக்கு முன்பான காலகட்டம், ஒரு வெள்ளைக்காரன் அவளை நேசிப்பான், ஆனால் அது நடக்காது. ஆனால் இன்னொருத்தன் முரட்டுத்தனமாக அவளை பலவந்தமாக திருமணம் செய்துக்கிற மாதிரி இருக்கும். அவனுக்கு கீழே அடிமையாகவே வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இடையில அவளுக்குன்னு ஒரு காதல் இருந்திருக்கும். இப்படி பல்வேறு பரிணாமங்கள். பட்டு ஏனோ அது ஒரு முழுமையான கதையை என்னால் புரிஞ்சிக்க முடியலை. ஏதோ அது ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு மிஷன் தெரு ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா அவள் அவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்தப்படுறான்னா அதற்கான நியாய தர்மங்கள், ஏன் கணவன் இப்படி இருக்கான், அவன் பார்த்தோன்னா ஒரு வேலைன்னு தெரியுதான், ஆனால் இவ்வளோ ஒரு நசுக்கக்கூடிய கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு ஆளாக இருக்கான். அது என்னென்னு ஒரு தெளிவான விளக்கங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நிறைய வந்து ஜாதி பெயர்கள் இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் அப்படி தான், அதை நான் குறையா சொல்லலை. ஜாதி பெயர்கள், சமூகத்தின் வர்க்கங்கள் எல்லாமே ரொம்ப வெளிப்படையாக இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா சுதந்திரத்துக்கு முன்பான கதை அப்படிங்கிறனால அதை நம்ம அப்படியே தான் ஏற்றுக்க முடியாது. அதில் ஏன் ஜாதி பேர் வருதுலாம் கேட்க முடியாது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வித்தியாசம். இன்னும் தஞ்சை பிரகாஷோட தொடர்ச்சியான அடுத்தடுத்த புத்தகங்களை வாசிக்கும் போது அவருடைய எழுத்தினுடைய எப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. மிஷன் தெரு ஒன்றை வைத்து மதிப்பிட முடியலாம் முழுசா. அடுத்தது கரிப்பு மணிகள், ராஜம் கிருஷ்ணன் நான் கண்டிப்பாக கேரண்டி கொடுப்பேன். ஏன்னா அவருடைய குறிஞ்சித்தேன் போன வருடம் வாசித்த நாவல்களில் ஒன்று. தனி வீடியோ அடுத்து வரும், சூப்பராக இருந்துச்சு. அடுத்து கன்னிகா, தோமுசி ரகுநாதன் அவர்கள் எழுதியது. வேரில் பழுத்த பலா, சு சமுத்திரம். அடுத்ததான் ஆடும் மாடும், டி.கே. ஸ்ரீனிவாசன். இதில் ஏதோ ஒரு புத்தகத்துக்கு நம்ம நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் மறந்துட்டேன். தனி வலிக்கா அல்லது வேரில் பழுத்த பலாவானது இல்லை, இது ஒரு மோஸ்டான புத்தகம் அப்படின்னு. ஸோ அதுக்காகவே அதை படிக்கணும்னு வச்சுருக்கேன். இதுவும் அடுத்தடுத்ததாக வாசிக்க வேண்டிய நூல்கள் தொகுப்பில் ஒன்றாக இருக்குது. இப்போ தான் முயற்கூடு பதிப்பது வந்து அந்த கந்தர்வன் கதைகள் ரீப்ரிண்ட் ஆகி வந்தனால நிறைய நண்பர்களுக்கு இன்றைக்கி பார்சல் அனுப்பி வச்சுருன்னு நினைக்கிறேன். ஸோ அனுப்புறதுக்கு முன்னாடி தான் அந்த வீடியோ. இது வந்து ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைட்டிலேருந்து ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாக்ஸ் வீடு ஃபுல்லாக நிரம்பி இருக்குது நம்ம நண்பர்களுக்காக. அடுத்தது கோயம்புத்தூர் புக் ஃபேர், ஈரோடு புக் ஃபேர்லேயே ஒரு நண்பர் கேட்டார்னு அதுக்கப்புறம் போன நண்பரை வாங்கி அனுப்ப சொன்னேன். கொடி காட்ட வந்தவன், ரேவதி அவர்கள் எழுதியிருக்காங்க. கதை வண்டி அப்படிங்கிற பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க, கதை வண்டி வெளியீடுன்னு. பட் சீர்வாசரோடத்தில் கிடச்சி. இது வந்து காந்தி தமிழ்நாட்டிற்கு வந்ததை ஒரு கதைக்களமாக வைத்து எழுதப்பட்ட சிறாருக்கான நாவல். கண்டிப்பாக இந்த புத்தகத்தை நான் அனுப்புறது முன்னாடி வாசிச்சுட்டு அனுப்புவேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம் எப்படின்னு. ஏன்னா அந்த கதை எனக்கு ஈர்த்துருக்கு. இந்த படத்தை பார்க்கும்போது குற்றாலம்லாம் தீம் இருக்குன்னு நினைக்கிறேன். குற்றாலம் இந்த படம் பார்க்கும்போது கொஞ்சம் குற்றாலம் தீம் வருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அடுத்த புத்தகம் இது வந்து கோயம்புத்தூர் புக் ஃபேரில் ஒருத்தவங்க கேட்டாங்க, அப்போ ஸ்டாக் அவுட்டு. ஈரோட்லையும் இல்லாமல் அப்புறம் இப்போ தான் வர வைக்க முடிஞ்சிச்சு. பூப்பூ நீராட்டு விழா
தேவையா அப்படிங்கிறது நன்சை பதிப்பம் வெளியிட்டிருக்காங்க. நன்சை பதிப்பம் அப்படின்னாலும் சீர்வாசகர் வட்டத்து வழியாக தான் வந்திருக்கு. இது பார்த்தோன்னா இந்த பூப்பூ நீராட்டு விழா தேவையா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பெண்கள் எழுதிய கட்டுரை தான், ஒரு கட்டுரை தொகுப்பாக தான் இது வந்திருக்கு. ஆனால் பல்வேறு எழுத்தாளர்கள் அவங்க வந்து இது எப்படி, ஏன்னா பெண் எழுத்தாளர்கள் அது ரொம்ப முக்கியம், பல்வேறு பெண் எழுத்தாளர்கள் எழுதிய ஒரு கொஞ்சம் டைட்டில்ஸ் நேம் கூட வாசிக்கிறேன், சில எழுத்தாளருடைய நேம். புதிய மாதவி, மேசா, டாக்டர் முனைவர் நளினி தேவி, அறிவு கண்ணு, கலை இலக்கியா, கண்மணி, இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்தாளரும் ஒவ்வொரு டைட்டில் எழுதிருக்காங்க இந்த விழாவை மட்டுமே வச்சு. எப்படின்னு பார்த்தோன்னா பூப்பெய்தலின் பின்னே முனைவர் அரங்க மல்லிகா, புதிரா புனிதமா தோழர் ரீரா உமா, பெண்களை அடிமைப்படுத்தும் சடங்கு சுமதி, பூப்படைதல் புனிதமா தீட்டா தமிழ் நதி. ஆக்சுவலாக இந்த தமிழ் நதி எனக்கு ஒரு ஸ்ரீலங்கன் ரைட்டர் இருக்காங்க, அவங்க தானா வேற ஆளான்னு எனக்கு தெரியல. தமிழ் நதியோட நாவல் ஒரு டைம் படிச்சிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும். இது அவங்க தானா வேற ஆளான்னு எனக்கு தெரியல. அடுத்து வயதுக்கு வருதல் உடற்கூறும் செயல்பாடும் மனநல மருத்துவர் ஷாலினி. ஸோ அந்த சமூகத்தின் பல்வேறு பெண் செயல்பாட்டாளர்கள், தோழர்கள், அதே போல் மருத்துவர்கள் எழுதிய ஒரு அறிவுபூர்வமான விவாதங்களாக இருக்குன்னு நினைக்கிறேன். கஷ்டப்பட்டு வர வச்சிருக்கேன். ஒரு நண்பர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, எப்படியாவது வர வைங்க அப்படின்னு, வர வச்சாச்சு ஒரு வழியா. அடுத்த புத்தகம் வாழ்க்காவிலிருந்து கங்கை வரை, ராகுல சாங்கிருத்தியாயன். இது 2 அட்டைப்படங்களை வெளியிட்டாங்க. இப்போ அந்த பச்சை கலர் அட்டைப்படத்தில் ஒன்று, இப்போ இந்த அட்டைப்படம் தான் கிடைக்குது, 150 ரூபாய். பூப்பூ நீராட்டு விழா வந்துட்டு 100 ரூபாய். கொடிக்காட்ட வந்தவன் வந்துட்டு விலை 110 ரூபாய், கொடிக்காட்ட வந்தவன். அடுத்தது உலக சினிமா, செலியன் அவர்கள் எழுதியது, 225 ரூபாய். பட் இதே விலையில இந்த புத்தகம் தொடருமா அப்படின்னு எனக்கு தெரியல, நிறையா ஸ்டாக் காலி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஹார்ட் பவுன், வாய்ப்பு கிடைக்கும் போது வாங்கிக்கிங்க. இது சினிமாவை குறித்த பல்வேறு கட்டுரைகள் நான் என்ன வாசிக்கல. அடுத்து பாருங்க, சீர்வாசகத்தில் நிறையா மக்கள் பதிப்பு நூல்கள் காமிச்சேன், பட் இது மட்டும் ரொம்ப நாளாக வாங்காமல் இருந்தது. இப்போ ஒரு நண்பருக்காக வாங்கியிருக்கேன். 20ஆம் நூற்றாண்டு சிறுகதைகள் 100, சரியான புக்கு. ரேட்டு பார்த்தோன்னா 750 ரூபா, ரேட்டு ஏறிச்சு. ஒரு டைம் அந்த கோயம்புத்தூரில் பார்க்கும்போது அவங்களே சொன்னாங்க, முதல்ல ஒரு 500 ரூபாய்க்கோ 350 ரூபாய்க்கோ வெளியிட்டோம், அப்போவே நீங்கள் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு. அவ்வளோ ஒரு 100 எழுத்தாளர்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒவ்வொருத்தரை பற்றியும். எனக்குலாம் அவ்வளோ பேரை பார்க்கும்போது ஆசையாக இருந்துச்சு, நம்மள்ட்ட ஒரு காப்பி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. பட் 750 ரூபா விலை போயிருச்சு. இப்போ நண்பர்களுக்கு தான் வாங்கி கொடுக்க முடியாத தவிர நமக்கு வாங்க முடியல. ஒரு 5 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. அநேகமாக காலகட்டத்தின் அடிப்படையில் இந்த 5 பகுதி பிரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் முதல் பகுதியும் 5ஆம் பகுதியிலேருந்து மட்டும் சில எழுத்தாளருடைய பேர்களை அப்படியே வாசிக்கிறேன். ஏன்னா நம்ம கேள்விப்படாத பல எழுத்தாளர் இருப்பாங்க. புதுமை பித்தன், கூப்பா ராஜகோபாலன், கூப்பாரா, அவர் நமக்கு தெரிஞ்சிருக்கோம். பிச்சமூர்த்தி, PS ராமையா, தீஜாரா, சிதம்பர சுப்பிரமணியன், வரா, கனா சுப்பிரமணியம், காசி வெங்கடரமணி, சங்கு சுப்பிரமணியம், தனா குமாரசாமி, கல்கி, ஸ்ரீஸ்ரீ, கி சந்திரசேகர், ரசிகன், திருலோக சீதாராமன், வைமு, கோதை நாயகி அம்மாள், சேது அம்மாள், விஷாலாட்சி, சிசு செல்லப்பா. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இது கால வரிசை அடிப்படையில் தான் 5 பாகமாக பிரிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப பழைய காலகட்டம், ஒரு மணிக்கொடி எழுத்தாளர்கள் சில நேரத்தில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி காலகட்டம் மாதிரி எனக்கு தெரியுது இவங்களுடைய பேரை பார்க்கும்போது. ஏன்னா 2வது பகுதி, 3வது பகுதியெலாம் பார்த்தோன்னா நமக்கு அம்பை அவருடைய எழுத்துலாம் இருக்குது. நான் லாஸ்ட் வர்றேன், ஏன்னா சமகாலத்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கோணங்கி, விமலாதித்த மாமலன், கண்டிப்பாக விமலாதித்த மாமலன்ற பேர் கோணங்கிலாம் கேட்கும்போது இது சமகாலத்தின் எழுத்தாளர்களுக்கு வந்திருக்காங்க. ரமேஷ், பிரேம், MD முத்துக்குமாரசாமி, D கண்ணன், சித்தார்த்தன், பெருமாள் முருகன், ஜனகப்பிரியா, தமயந்தி. ஸோ இப்படி அந்த லிஸ்ட்டு வந்து நீண்டுக்கிட்டே போகுதுன்னு சொல்லலாம். சி மோகன்லாம் 4ஆம் பகுதியில் இருக்கார், பிரமிழ், பிரபஞ்சனும் 4ஆம் பகுதியில் இருக்காங்க. ஸோ இது கால வரிசையின் அடிப்படையில் தான் 100 எழுத்தாளருடைய 100 சிறுகதை. நண்பர்கள் யாராவது எனக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுனா பண்ணுங்கள், உரிமையோடு கேட்குறேன். அடுத்தது எரியும் பனிக்காடு, PH டேனியல் அவர்கள் எழுதியது, தமிழில் இரா முருகவேல் மொழிபெயர்த்த ஒரு நாவல். நம்ம சேனல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு நான் வாசித்த ஒரு புத்தகம் ரொம்ப. ஏன்னா டீ எனக்கு அடிப்படையில் பிடிக்கும். பட் இந்த டீயோட கதை எரியும் பனிக்காடு படிச்சிங்கன்னா அந்த டீக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய வலியும் வேதனையும் உங்களுக்கு. ஏன்னா PH டேனியலே ஒரு முன்னுரையில் எழுதியிருப்பார் ரொம்ப அழகாக, எனக்கு இப்போவும் மறக்க மாட்டேன். உங்கள் வீட்டில் அமர்ந்து நீங்கள் அழகாக அமைதியாக ஒரு கிளாஸ் டீயை குடிச்சுக்கிட்டு அந்த தருணத்தில் உங்களுடையதை போன்ற அழகான எளிமையான பல 100 குடும்பங்கள், சொல்லப்போனால் 1000 குடும்பங்கள் சிதைக்கப்பட்டன அப்படின்னு. ஸோ அந்த வரிகளை மட்டும் நான் மீண்டும் வாசிச்சே காமிக்கிறேன். எனக்கு எப்போதுமே மறக்க முடியாத ஒரு வாசகங்கள்.
உங்களது அமைதி தவழும் இல்லத்தில் உங்கள் அன்புக்குரியவர்கள் சுற்றி இருக்கையில் மனதுக்கு இதமளிக்கும் ஒரு கோப்பை தேநீரை உறிஞ்சும் போது அதற்காக முந்தைய ஆண்டுகளில் உங்களுடையவற்றை விட எளிய ஆனால் உங்களுடையதைப் போன்றே இன்பமும் அமைதியும் நிலவிய ஆயிரம் இல்லங்கள் சிதைக்கப்பட்டன, அழித்து நாசமாக்கப்பட்டன என்பதை நினைவு கூறுங்கள். மறக்க முடியாத வழியை ஏற்படுத்தக்கூடிய சில வாசகம். அடுத்ததாக பா சிங்காரம் அவர்கள் எழுதிய எரியும் பனிக்காடு பார்த்தோன்னா ரேட்டு 200 ரூபாய். பா சிங்காரம் அவர்கள் எழுதிய கடலுக்கு அப்பால் புயல்ல ஒரு தோணி, 2 நூல்களும் சேர்ந்து ஒரே தொகுப்பா. என்னோட விலை எந்த பக்கம் திருப்பினா இருக்குன்னு தெரியல, இந்த பக்கமா அந்த பக்கமான்னு. 200 ரூபாய் விலை, 2 நூலும் சேர்ந்து 200. பா சிங்காரம் அவருடைய குறித்து ஒரு விஷயம் சொன்னால், இன்னைக்கு இந்த நூல்கள் நிறைய பேர் வாங்குகிறோம் ரொம்ப விரும்பி. அவர் எழுதுனது இந்த 2 நூல் தான். ஏன்னா அது அன்றைய காலகட்டத்தில் வரவேற்பு பெறலை அப்படிங்கிறனால ஒரு கோபத்தில் அவர் எழுத மாட்டேன்னு போயிட்டார். ஸோ இன்னைக்கு இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது எனக்குலாம் ஏன்னா கடலுக்கு அப்பால் மட்டும் வாசிச்சிருக்கேன், புயலில் ஒருத்தவனா வாசிக்கலை. கடலுக்கு அப்பாலே அவர் என்னை ஈர்த்துட்டாருன்னு சொல்லலாம். பட் கடலுக்கு அப்பால் புதிய ரீடர்ஸ்க்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நிறைய பேருக்கு அது வாசிக்க ஒரு கஷ்டமாக இருக்கும், தடுமாற்றமாக இருக்கும். ஏன்னா மலேசியாவில் நடக்கிற காலகட்ட கதை, அங்கே உள்ள வேர்டிங்ஸ் கொஞ்சம் வரும், கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். பட் பிரமாதமான ஒரு புத்தகம். அதோட இறுதி வரிகளே சொல்லியிருப்பார், மனிதன் எதையுமே இழக்க போகிறதில்லை, தன்னம்பிக்கை இழக்காத வரைன்னு. மறக்க முடியாது. அதில் வரி நான் பார்த்து என்னமும் சொல்லிடுறேன், அது முடிகிற இடத்துல இருக்கும். நல்ல அருமையான ஒரு வரி. மனிதனால் தாங்க முடியாத துயரம் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை, மனதை இழக்காத வரையில் நாம் எதையும் இழப்பதில்லை. பிரமாதமான ஒரு வாசகம், பிரமாதமான புத்தகம். ஒரு எழுத்தாளருக்கு நம் சமூகம் துரோகம் செய்து விட்டுன்னு தான் சொல்லுவேன். 2க்கு மேலே அவர் எழுதலை. அடுத்ததா கருந்துளை, கரண் கார்கி அவர்கள். இந்த புத்தகத்தை பற்றி டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. புதிய ரீடர்ஸ்க்கு அவ்வளோ தூரம் இது செட் ஆகுமான்னு தெரியல, பட் ஒரு பிரமாதமான நான் ஃபுல் வீடியோ பாருங்கள். அடுத்தது புத்தமும் அவர் தமமும், அம்பேத்கர் அவர் எழுதிய நூல், தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்குது. 400 ரூபாய் விலை. கருந்துளை 250 ரூபாய். இதுவும் இப்போ இடையில கொஞ்ச நாள் கிடைக்காம நினைக்கிறேன், இப்போ திருப்பி கிடைக்கிது. அடுத்த 2 புத்தகம் நிறைய வாட்டி காமிச்சாச்சு, இந்த 2 புத்தகம் நிறைய வாட்டி காமிச்சிட்டேன். விந்தன் கதைகள் 225, ஜெயந்தன் சிறுகதைகள் 350. இதில் பல புத்தகங்கள் இப்போ ஓனாய்க்குள்ள சின்ன பார்த்தோன்னா ஸ்டாக் அவுட் ஆகிட்டு இனிமேல் பேப்பர் பேக் தான் வரும்னு சொல்லிட்டாங்க. ஒரு மனிதன் ஒரு வீடு உலகம் அடுத்த பதிப்பில் 150 ரூபா ஆயிரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. புதுமை பித்தன் மட்டும் அதே விலையில் தொடரும்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த ஆஃபர் பீரியடை யூஸ் பண்ணி கரெக்டாக புத்தகங்கள் வாங்கி நம்ம சேனலோட கமெண்ட்டில் சேருங்க. புத்தகங்கள் எல்லா நண்பர்களுக்கும் அடுத்தது அனுப்புகிற வேலை, எனக்கு ஒரு 2 நாளைக்கு ஓய்வற்ற வேலைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மறுபடியும் இன்னொரு வேலை, இன்னும் நிறையா புத்தகங்களை பொறுத்த அறிமுகங்களோட சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.